கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை நிறுத்தி வைப்பு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதி வெல்லும். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்று விஜய் பதிவு. கரூரில் மட்டும் காவல்துறை எங்களை வரவேற்றது ஏன்? ஆதவ் அர்ஜுனா கேள்வி. தமிழ்நாடு அரசின் காவல்துறை விசாரணையில் என்ன குறை உள்ளது? சீமான் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை வைத்தது பாஜக தான். அண்ணாமலை பேட்டி. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. திமுகவின் அட்டூழியங்களுக்கு பலியாகியுள்ளார் விஜய். தமிழிசை கருத்து. பிரதமர் தலைமையிலான அரசு கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தியுள்ளது. எல் முருகன் புகழாரம். பெட்ரோல் குண்டு வீச்சுக்கு தமிழக காவல்துறை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்பதி பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம். மாணவர்கள் அச்சம். மங்கோலிய அதிபர் குரேல்ஷுக் உக்னா இந்தியா வருகை. புதுடெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. டிஜிட்டல் புத்தாக்கம். இளைஞர்களின் வேலைத்திறன் இந்தியாவை உலகின் வளர்ச்சி எஞ்சினாக உருமாற்றி வருகிறது. பிரதமர் மோடி பெருமிதம். இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் பேசிய ட்ரம்ப். கோஷம் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.